நம்ம இப்போது வைகை நதி ஆற்றங்கரையிலே இருந்து கொண்டிருக்கிறோம். நதிகள் பற்றி நிறைய வேதங்கள், புராணங்கள், ராமாயண காலத்திலும் நதிகள் பற்றி கூறப்பட்டுள்ளன. இலக்குவனிடம் ராமர் பம்பா நதியை பற்றி அங்கு செடி கொடிகள் பூக்கள்லாம் நிறைந்திருக்கிறதை காட்டுகிறார். அழகான இயற்கை காட்சியை காட்டுகிறார். வேதங்களிலும் ரிக்வேதத்தில் தண்ணீரை அசுத்தப்படுத்தக்கூடாது என்று இருக்கிறது. புராணங்களிலும் கூறப்படுகிறது, ஸ்மிருதிகளிலும் கூறப்படுகிறது. நம் இந்த பஞ்சநதீஸ்வரர் திருவையாறு பஞ்சநதீஸ்வரன் ஒரு ஐயாரப்பர். காவிரி ஆறு வெட்டாறு, வெண்ணாறு, வடவாறு, குடமுருட்டி என்றெல்லாம் 5 ஆறாக தர்ம பத்னி தர்மபுரீஸ்வரர் சொல்லி அவர் ஐயாரப்பரா காட்சி, கைலாய காட்சி, அப்பருக்கு கைலாய காட்சியை கொடுத்தது. அந்த பஞ்சநதீஸ்வரன் நதி பேர்லயே அந்த ஈஸ்வரன் பேர் இருக்கு. தர்மசம்வர்த்தினி அப்படின்னு அம்பாள் பேரு. திருவையாறு, அந்த மாதிரி இந்தியா முழுவதும் பல நதிகள் ஓடிக்கொண்டிருக்க புனித நீரோட்டங்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். மனிதர்களில் எவ்வளவு பேர் இருக்கலாம், ஆனா பகவத்கீதை சொல்றாரு பகவான், மனுஷியானம் சகசிரேசு கஷ்டித் எததி சித்தையே. எத்தனோ பேர் என்ன பிரார்த்தனை பண்றாங்க, ஆர்த்தி அர்த்தார்த்தி ஜிக்னாசு ஞானித் ஆத்மைவ வேமதம். ஆனா யாரோ எல்லாருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு தனி பலன் வேணும்னு சொல்றாங்க. ஆனா என்ன அடையணும்னு நினைக்கிறேன் யாரோ ஒருத்தன் தான். அந்த மாதிரி இந்த மதுரையில எவ்வளவு 30 லட்சம் மக்கள் இருக்கான்னு சொல்றாங்க. ஆனா இந்த வைகைராஜன் அவருக்கு மட்டும் ஏதோ ஒரு கடவுள் உள்ள புகுந்து இந்த வைகை நதிய தூய்மைப்படுத்தணும் அப்படின்னு ஒருத்தரால முடியாது. சங்கே சக்தி கலவுகே கலியுகத்துல எல்லாரும் ஊருக்கு கூடி தேர் தானா வராது, ஊரு கூடி தேர் ஒரு நிலைக்கு வரும்பாங்க. அந்த மாதிரி ஒரு வைகைராஜன், அவர் திரு வைகைராஜன் மட்டும் எடுத்து செய்யறத பத்தி இல்ல, எல்லாரும் நம்ம அனைவரும் அவருக்கு உடன் இருந்து இந்த நதியை, தாமிரபரணி வற்றாத நதிங்கிறாங்க. அதே போல தண்ணீரை விலைக்கு வாங்குவது பாவம்னு சொல்லியிருக்கு வேதத்துல. நம்ம விலைக்கு வாங்கி குடிக்கிறோம். இன்னைக்கு இந்த நல்ல நதிகளை பாதுகாத்தோம்னா நம்ம அனைவருக்கும் குடிநீர் தொந்தரவு இருக்காது. நம்ம அனைவரும் நல்ல இயற்கையுடன் வாழறதுக்கு இந்த வைகைராஜன் அதனோட நம்ம இணைந்து ஒவ்வொரு பௌர்ணமியும் காசி ஹரித்வார்ல தினமும் காட்டுறாங்க கங்கைக்கு ஆரத்தி. அது மாதிரி வாரணாசியில செய்யறாங்க. அதே போன்று இங்கு மதுரையிலும் ஒரு காசி நகரம் ஒன்று எடுத்து ஒரு செயலை செய்ய வேண்டியதுதான் எவ்வளவோ இருக்கு, வேலைகள் இருக்கு. அதை தனியா நின்று அவர் எல்லாரையும் அணவரித்து எல்லாரையும் கொண்டு சென்று எல்லாரும் வரணும், எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. அவருக்கு நாம துணை புரிந்து இந்த வைகை நதியை பாதுகாப்போம் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன்.